நான் ஒரு பையன் தெருவில் நின்று சிகரெட்டு குடித்தான் சார். நாம் செய்கிற சில தப்புகள் இருக்குது, பெரியவங்க செய்கிற தப்பு. சிகரெட்டு குடிக்கிறான். எனக்கு மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. என்னடா இது, இளைஞனாக இருக்கிறான், 25 வயசு கூட இருக்காது போல இருக்குது, வீணாக போகிறானேன்னு நினச்சி நான் போய் அவனுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவோமே அப்படின்ட்டு போய், ஏன்டா இதுமாரி செய்கிற குடிக்கிற அப்படின்னேன். எனக்கு வேண்டியதாக இருக்குது குடிக்கிறேன் அப்படின்னா. ஒரு சிகரெட்டு என்ன விலைப்பா அப்படின்னேன். 2 ரூபான்னா. நான் அப்போ சொன்னேன். அப்போ 2 ரூபான்னா. ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்பேன்? என்ன, நான் ஒரு 10 குடிப்பேன் அப்படின்னா. 20 ரூபாச்சு ஒரு நாளைக்கு. ஒரு மாதத்துக்கு 600 ரூபாச்சு. எத்தனை வருஷமாக குடிக்கிறேன்? நான் 15 வருஷமாக குடிக்கிறேன்னா. ஒரு கணக்கு போட்டு 1,35,000 ரூபாயை புகையாக விட்டுருக்கியடா பைத்தியங்குழி, இது சரிதானான்னு கேட்டான். அதுக்கு அவன் என்னங்க சொல்லணும்? இல்லையா, இந்த செய்ய மாட்டேன் ஏதாவது சொல்லணும்ல. அவன் என்ன சொல்கிறான், ஐயா உங்களுக்கு என்ன வயசு ஆச்சுன்னா. அப்போ எனக்கு 75 வயசு, 75 ஆகுதுப்பான்னு. ஐயா சிகரெட்டு குடிப்பீங்களாண்ணா? குடித்ததே இல்லைப்பா இது வரைக்கும் அப்படின்னு. அப்போ இப்போ உங்கள் கையில் ஒரு 50 லட்சமாவது இருக்கணுமே, இருக்குதான்னு கேட்குறேன். நானே 50 ரூபா கடன் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன் சார். இதில் நான் செஞ்ச தப்பு ஒன்று இருக்குது. ஒரு ஆசிரியராக இருக்கிறவன் செய்கிற தப்பு, அவங்ககிட்ட உடல் நலத்தை பற்றி சொல்லியிருக்கணும். நீ குடிச்சிய, இதனால் உன் உடல் நலம் கெடுமேன்னு சொல்லியிருந்தா அவன் பதில் சொல்ல முடியாது. நான் பணம்னு சொன்னேன், உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறான். நீ தான் குடிக்கல. நான் குடிச்சிட்டு கையில் பணம் வச்சுருக்கேன், நீ குடிக்காமல் என்ன கிழிச்சேன்னு கேட்குறான். இப்போ நான் என்ன பண்ணுறது? குரங்கு வந்துட்டு சார் என் கிளாஸில், பக்கத்தில் மரத்தில் இருந்தது என் கிளாஸுக்குள்ளே வந்துடுச்சு. நான் என்ன செய்யணும்? அது வெளியே விரட்டுறதுக்கு உள்ள வேலையை செய்யணும். யாராவது பியூனை கூப்பிட்டு விரட்டணும் போயிடணும். நான் சொன்னேன், இல்லைடா குரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு புதுசாக அட்மிஷன் ஆகியிருக்கான்னு கேட்டேன். நம்ம கிளாஸுக்கு புதுசாக அட்மிஷன் ஆகியிருக்கா குரங்கு அப்படின்னு. அதுக்கு ஒரு பையன் சொன்னான், இல்லை புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்குன்னா. நம்ம பேசுனதுனால தானே அவன் சொல்கிறான், நான் பையனா என்ன இல்லை வாத்தியார் வேலைக்கு வந்திருக்குங்கிறான். நீங்கள் மாணவர்களை லேசாக நினச்சி நாம் எதுவும் பேசக்கூடாது.